மற்றும் ஒரு அண்மை செய்தி, சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான பதிலுரையை புறக்கணிக்கும் அதிமுக. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு பொது விவாதம் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை ஆற்ற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக இந்த வருகையை இன்று புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டும் முதலமைச்சருடைய பதிலுரையை அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் தான் கடைசி நாள். அந்த கடைசி நாளான இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் பதிலுரை வழங்க உள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் இந்த அவையை இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைக்கு கூட இந்த மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அந்த விவகாரம் எல்லாம் தொடர்ந்து விவாதமான நிலையில் இன்றைக்கு கடைசி நாளில் முதலமைச்சர் பதிலுரை வழங்க இருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வருவார்கள். ஒரு பெரும் ஒரு விவாதமானது நடைபெறும். குறிப்பாக கடைசி நாளில் அவர்கள் அனைவருமே அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மொத்தமாக இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வருவதை அதாவது புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் இன்றைக்கு பதிலுரை வழங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 2021-26 ஆண்டுக்கான இன்றைக்கு கடைசி நாள் சட்டப்பேரவை கூட்டமானது நடைபெற உள்ளது. இன்றைய இடைக்கால பட்ஜெட் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பதிலுரை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.